Assalamualaikum. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OHTL அதாவது ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த ஃபீல்ட்ல நம்ம ஸ்டார்டிங்ல என்னென்ன பண்ண போறோம், அது எப்படி பண்றது எல்லாரும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து செக் சர்வே. சர்வே வந்து இப்போ பகடினா மலை காடு இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம சர்வே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வே வந்து சர்வே பண்ணிட்டு அதுக்கு பேர் தான் செக் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் சர்வே. அதை இன்னொரு தாட்டி சர்வே திரும்பி போய் எங்கெங்க என்னென்ன ஸ்பாட்டிங் எங்கெங்க அண்டர் கிரவுண்ட் கேபிள் கீழே கேபிள் இருக்கா, இல்லை மேலே டவர் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு இது மாதிரி போலீஸோட வீடு இருக்கா, இல்லை நார்மலாக மக்களோட வீடு இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டு அதில் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் சர்வேன்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் சர்வேனா அதை சப்மிட் பண்ணி நம்ம கிளைண்ட்டு நம்மளுக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் ப்ரொசீட் பண்ணுவோம். டிசைனர்கிட்ட கொடுத்து டிசைனர் எல்லாமே ஓகே எல்லாமே அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக சைட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் ரோடு. ஆக்சஸ் ரோடுனா என்ன? இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரோட்டுக்கு போகிறோம்னா நம்மளோட பாதை இருக்குல்ல, அதுதான் ஆக்சஸ் ரோடு. இப்போ அதே மாதிரி தான் சைட் லைன். நமக்கு மலைக்கு மேலே இருக்கு நம்மளோட டவர் லொக்கேஷன், டவர் ஸ்பாட்டிங், அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ரோடு பண்ணணும். அது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டும் இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு செக் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஆக்சஸோட வித்து வந்து 5 மீட்டர் இருக்கு. 5 மீட்டர் வந்து ஸ்டாண்டர்டு, ஆனால் 6 மீட்டர் இருக்கலாம், ஆனால் 5க்கு குறைய இருக்கக்கூடாது. அதே மாதிரி சர்ஃபேஸ் லென்த் எல்லாமே வந்து கிளீனான நீட் சர்ஃபேஸாக இருக்கணும். இந்த மேடு பள்ளம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கிளீனாக நீட் சர்ஃபேஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டை வந்து அப்ரூவல் வாங்கி RFI ரைஸ் பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும். அப்படி இல்லை, இது பகடி இப்போ வந்து நார்மலாக சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆக்சஸ் ரோடு பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபைனல் டெப்த் ஃபைனல் லேயர்னு சொல்லிட்டு ஒரு 20 சென்டிக்கு நம்ம வந்து பேக் ஃபில்லிங் பண்ணி எல்லாமே பண்ணி காம்பேக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லை மலைக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ராக்கில் பண்ணுறோம்னா எதுவுமே தேவையில்லை, வித்து மட்டும் 5 மீட்டர் இருக்குன்னு மிச்சம் எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருந்தால் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மலையை உடைச்சி ஸ்ட்ரக்சர் பேடுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் பேடுன்றது என்னன்னா ஒரு மலையை உடைச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, இது மாதிரி இருக்கு மலை. இந்த மலையை உடைச்சி 4 கார்னர் ரெடி பண்ணுவோம். 4 கார்னர். இந்த 4 கார்னர் இருக்குன்னா இதான் லெக் 1, லெக் 2, லெக் 3, லெக் 4. இது சென்டர் சர்வேயோட மார்க்கிங். ஓகேவா? இது வந்து இதான் அந்த இடம். நம்ம வந்து எதுக்கு லெக் 1, லெக் 2, லெக் 3, லெக் 4ன்னு சொல்றோம்னா OHTL நம்மளுக்கு டவர் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 4 லெக் வரும், 4 கால் இருக்கு அந்த டவருக்கு. ஓகேவா? நம்ம நார்மலாவே சின்னோட ஒரு மொபைல் எது எடுத்துக்கலாம், எந்த எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு வந்து 4 லெக் தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம சர்ஃபேஸ் ரெடி பண்ணிக்கிறோம், கிளீன் நீட் சர்ஃபேஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பொறுத்து இருக்கு. சென்டர் பாயில இருந்து சர்வே வந்து நம்மளுக்கு 4 லெக் கொடுப்பாங்க மார்க்கிங். அந்த 4 லெக் தான் எக்ஸ்கவேஷன் நம்ம பண்ண போற எக்ஸ்கவேஷன் பிட்டோட மார்க்கிங். ஓகே, அந்த லெக்ல இருந்து அந்த லெக்கோட சென்டர்ல இருந்து நம்மளுக்கு 15 மீட்டர் செக்கோட ஸ்டாண்டர்ட், சவுதி எலக்ட்ரிசிட்டி கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு 15 மீட்டர். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு 9 மீட்டர் இருந்தால் நம்ம அதுக்குள்ள எக்ஸ்கவேஷன் பண்ணிக்கலாம். எதனால இந்த ஸ்பேசிங் கொடுக்குறாங்கன்னா நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணி அந்த பேக் ஃபில்லிங் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே இறக்க நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்போ நம்ம வந்து பேக் ஃபில்லிங் எவ்வளோ நம்ம எக்ஸ்கவேஷன் தோண்டி அந்த எக்ஸ்கவேஷனோட மெட்டீரியல்ஸ் வைக்கணும்ல, அந்த மண்ணை வந்து நம்ம திருப்பி ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு பேக் ஃபில்லிங் பண்ணல அதை விட ஜாஸ்தியாக தான் வரும். அப்போ நம்ம அதெல்லாம் ஒரு ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆக்சுவலா இந்த மீட்டர் நமக்கு எதுக்கு இந்த இதுக்கு மேலே 15 மீட்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து எரெக்ஷன் பண்றதுக்கோ இல்லாட்டி நம்ம சாயில் செக்ஷன் பண்றதுக்கோ இந்த பெரிய பெரிய மிஷின் வர்றதுக்கு இடம் இருக்கு, ஸ்பேஸிங் தாண்டி இந்த இடம் கொடுத்துருக்கோம். ஓகே, இது பண்ண ஸ்ட்ரக்சர் பேர்டு முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்ட்ரக்சர் பேர்ல வந்து 40 சென்டிமீட்டர் லெவல் வந்து இங்க ஒரு 1 மீட்டரு, இங்க ஒரு 1.5 மீட்டர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 40 சென்டிக்கு கம்மியா இருக்குன்னு 40 சென்டிக்கு மேல போனா அது வந்து நம்ம வந்து லெவல் பண்ண சொல்லணும். இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சாயில் இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட். சாயில் இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் எப்படின்னா எதுக்குன்னா அந்த மண்ணோட கீழே அடித்தளத்துக்கு போய் அந்த மண்ணோட ஆழம் எப்படி, அந்த மண்ணோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அந்த மண்ணில் பாறையில நம்ம சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னா ட்ரில்லிங் பண்ணுவோம். அந்த ட்ரில்லிங் பண்ணையில அதுல நம்ம சாம்பிள் எடுப்போம். அந்த சாம்பிளோட திக்னஸ் எப்படி இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் சாயில், என்ன டைப் ஆஃப் ராக் அப்படின்னு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி லேப்ல கூட செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைனர்கிட்ட அந்த தேர்ட் பார்ட்டி டெஸ்ட் பண்ற லேப் அது வந்து டிசைனர்கிட்ட போய் டிசைனர் டிராயிங் நம்ம ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன். இப்போ டிராயிங் ஃபவுண்டேஷனுக்கு எல்லாமே மாறும். ஓகேவா? நம்ம வந்து பேட் ஃபுட்டிங்கு, கண்டினியூஸ் ஃபுட்டிங்கு, பேடு சிம்னி, பேடு கண்டினியூஸ் இது மாதிரி சொல்லுவோம். ஆனால் OHTL ஃபீல்டில் வந்து
பேடு சிம்னி அவ்வளவுதான். பேட் ஃபுட்டிங், சிம்னி ஃபுட்டிங், 6 டைப் ஆஃப் ஃபுட்டிங் டைப் இருக்கு. அதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேட் அண்ட் சிம்னி பார்க்க போறோம். இது பாருங்க, இது வந்து இதை வந்து நம்ம பேடுன்னு சொல்லுவோம், இதை நம்ம சிம்னின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு இந்த மேல உள்ள டாப் பார், பாட்டம் பார், அப்புறம் சேர் பார்ஸ் இதெல்லாம் நார்மலா உள்ளது. இப்போ எக்ஸ்கவேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்கவேஷனோட மார்க்கிங் கொடுக்குறது. பெஞ்ச் மார்க் வச்சு அதை நேச்சுரல் கீழே எக்ஸ்கவேஷன் பிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர்னு தெரிஞ்சுன்னு அதை வச்சு நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணிடுவோம். எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 150 மைக்ரான் பாலிஎத்திலீன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அதை நீட் சர்ஃபேஸா எந்த ஒரு மேடு பழமும் இல்லாமல் கிளீனா நீட்டா காம்பேக்ஷன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாலிஎத்திலீன் 150 மைக்ரான் சொல்லிட்டு 2 லேயர். அது எதுக்குன்னா பிசிசி மண்ணில் படம் வரதுக்காண்டி அதை நம்ம வச்சு ப்ரொடெக்ட் பண்றோம். பிசிசி வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 0.5 கொடுத்துருப்பாங்க, 0.75 mm கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 0.75 mm. ஆக்சுவலா நம்ம பிசி நம்மளோட ஃபுட்டிங்கோட டெப்த் எவ்வளோனா லென்த் பிரெத் எவ்வளோனா 3.4க்கு 3.4. ஓகே, பட் நம்ம வந்து 3.6 வந்து பிசிசி யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம ஃபுட்டிங் போடுறோம்னா ஃபுட்டிங்கோட பிசிசி வந்து கண்டிப்பா ஒரு 100 இல்ல 200 கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேட் கட்டுறோமோ இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஸ்டீல் ஒர்க் பாக்கையில நம்ம ஆளுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ், அது ஒர்க் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுட்டிங் பிசிசி காங்கிரீட் போட்டோனதுக்கு அப்புறம் ஃபுட்டிங்லாம் மார்க் பண்ணி நம்ம ஃபுட்டிங் மேட்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். செட்டரிங் பண்ணுவோம். செட்டரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்னி நம்ம வந்து ஃபுட்டிங் வைக்கலே சிம்னி எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஃபுல்லா நம்மளுக்கு எங்கெல்லாம் ஃபேப்ரிகேஷன் ஸ்டீல் தான் வரும் எல்லாமே செட் பண்ணி மொத்தமா கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் செட்டரிங் அடிச்சு ஃபுட்டிங்கோட காங்கிரீட் போட்டுருவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டீசெட்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காலம் எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ண ஸ்டப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட இந்த ஓவர் ஸ்டீல் ஃபீல்ட்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டப் தான். இதை ஸ்டப்னு சொல்லுவாங்க. ஓகே, கீழே உள்ள கிளீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டப் நம்மளுக்கு எதுக்குன்னா நம்ம 4 லெக் டவர் பண்றோம்ல, அந்த 4 லெக்கோட பேஸ்மெண்ட் நம்ம வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டோ அது மாதிரி இதுக்கு வந்து ஸ்டப் தான் பேஸ்மெண்ட். உங்களுக்கு அந்த ஸ்டப்ல இருந்தா உங்களுக்கு கரண்ட்ல மேல எர்த்திங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பாஸ் ஆகும் அதுல இருந்தா. இப்போ அதுக்கப்புறம் சேம் தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தான் ஃபுல்லா காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் டீசெட்டரிங் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வாங்க. டீசெட்டரிங் முடிச்சாச்சா கியூரிங் பண்ணணும். மறக்காம கியூரிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் காலையில பண்ணோம்னா காலையில ஒரு தாட்டி பண்ணா மதியம் ஒரு தாட்டி நைட் ஒரு தாட்டி. ஆக்சுவலா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கியூரிங் பண்ணுவோம். ஆனா நம்ம தண்ணி வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லா நேரமும் தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாதுன்றதுனால கியூரிங் காம்பவுண்ட் யூஸ் பண்றோம். நம்ம கியூரிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அந்த தண்ணி ஈரத்தன்மை அப்படி இருந்துட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து கியூரிங் காம்பவுண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, கியூரிங் காம்பவுண்ட் யூஸ் பண்றோமா? அதுக்கப்புறம் தார் கோட்டுன்னு சொல்லுவாங்க. தார் கோட்டுனா நம்ம மேக்ஸிமம் தார் கோட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காண்டினா இப்போ மண் வந்து நம்ம மண்ணுக்குள்ள போட்டு இப்போ ஃபுட்டிங் வந்து நம்ம மண்ணை மூடி குறைக்க போறோம். அப்போ அதோட ஸ்ட்ரென்த் அந்த மண்ணோட இது வந்து நம்ம ஃபுட்டிங்கோட அந்த இது ஈரத்தன்மையா இருக்கட்டும் இல்ல குரோசனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம வந்து தார் கோட் யூஸ் பண்றோம். ஓகே, தார் கோட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பேக் ஃபில்லிங் இப்போ நம்ம வந்து சும்மா ஊடு கட்டுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே மண்ணள்ளி கொட்டிடக்கூடாது. 20 சென்டி அதாவது 200 mmல பேக் ஃபில்லிங் ஒரு லேயர் மண்ணை கொட்டி அதுக்கு மேல பேக் ஃபில்லிங் பண்ணி அதை காம்பேக்ஷன் பண்ணணும். காம்பேக்ஷன்னா இப்போ ரோலர் எடுத்து காம்பேக்ஷன் பண்ணி நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. ஓகே, டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. கோர் எடுத்து சாம்பிள்ல வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு எல்லாமே ஓகே ஆனா அடுத்த லேயர் போடணும். ஆனா நம்ம அப்படி போட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால என்ன செய்வோம், 20 சென்டிக்கு மண்ணு போட்டு காம்பேக்ஷன், அதுக்கப்புறம் 20 சென்டிக்கு மண்ணு போட்டு காம்பேக்ஷன், அதுக்கப்புறம் 20 சென்டிக்கு மண்ணு போட்டு காம்பேக்ஷன். இப்போ உங்களுக்கு 3.8 மீட்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளவு ஹைட் வருதுன்னா நீங்க வந்து 200 கனெக்ட் பண்ணி 1 மீட்டருக்கு வந்து உங்களுக்கு 5 டெஸ்ட். அப்ப 3.8னா உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் வருவாங்க? 13 டெஸ்ட். அந்த 12 டெஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, 12 டெஸ்ட் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டப் ஒரு மேல இருக்குதுல அதை மட்டும் அது எதுக்குன்னா அது உங்களுக்கு எரெக்ஷன் பண்றது யூஸ் ஆகும். அதனால நீங்க அந்த இதை மட்டும் விட்டுறணும். மிச்சம் எல்லாமே நீங்க பேக் ஃபில்லிங் பண்ணி காம்பேக்ஷன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட இது எக்ஸ்பிளனேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மெட்டீரியல்ஸ் அசம்பிளி பண்ணணும். ஒரு டவர் வருதுன்னா அந்த டவருக்கு எல்லா லெக் இருக்கட்டும், பாடி எக்ஸ்டென்ஷன், லெக் எக்ஸ்டென்ஷன், இது எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம அசம்பிளி பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது வந்து உனக்கு வந்து கிரவுண்ட் லெவல், இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் என்ஜிஎல் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இது உங்களுக்கு
இது உங்களுக்கு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வச்சுக்கோங்க. நேச்சுரல் கிரவுண்ட் லெவல். ஓகே, இதுக்கு அப்புறம் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு எரெக்ஷன்ல யூஸ் ஆகும். கீழே உள்ள எல்லாமே க்ளீட். ஓகே, கீழே உள்ள எல்லாமே க்ளீட். இங்க ஸ்டப்புக்கு மேல 2 டாட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க கான்கிரீட் போடணும். இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே உங்களுக்கு எரெக்ஷன் மெட்டீரியல்ஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு பாடி எக்ஸ்டென்ஷன், லெக் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் இது எல்லாமே வந்துடும். ஸ்ட்ரிங்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்சுலேட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மள்ட்ட டவர் எரெக்ஷன் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேங்க்யூ.